ஞானியாக சொல்லி இப்படி தொடர்ந்து அந்த பாடல்களை நாம் பார்க்க முடியும். அதனால் நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் நமக்கு ரொம்ப முக்கியப்படுத்துகிறாங்க. கடந்த வாரத்திலையும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைப்பற்றுகிறவர்களும் வாக்கியவான்கள் சொல்லி நாம் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்த்தோன்னா 7 வாக்கியவான்களை பற்றி சொல்லுவோம். அதே மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா 7 வாக்கியவான்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அதனால இந்த வாக்கியவான்கள் அப்படிங்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு ஆசீர்வாதம் வேணாம் அப்படின்னு சொல்ல யாரும் மாட்டாங்க. அந்த வேதத்தில் சொன்ன ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அவன் கண்ணீர் விட்டு கதறியும் அது கிடைக்கல. யார் தெரியுமா? ஏசா. சரி, அதனால இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம். வசனத்தை நாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும், அதன்படி நடக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதேபோல உலகத்தில் நம்மை வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உலகமும் 17:19. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு இங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களின் ராஜாவாளர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்யணுமா? கைக்கொள்ளணும். இல்லையா? வசனம் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார்கள். நம்ம சொல்கிறோம், நாங்கள் ராஜாக்கள், இதெல்லாம் நம்ம சொல்வதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை ராஜாக்களாக மாற்றியிருக்கிறாங்க, ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறாங்க. இது 2 யாருக்கு இருந்தது தெரியுமா? ஒன்று ராஜாவாக இருக்கணும், இல்லைன்னா ஆசாரியனாக இருக்கணும். ராஜா ஆசாரியனாக மாறணும். தெரியாது. இல்லை, பரிசுக்கு மாறுறது. சவுலும் பரிசுக்கு என்ன செய்யாங்க போனாங்க. அதனால அவருடைய ராஜ்யம் போயிடுச்சு. இன்னொரு பலி செலுத்த போனாங்க. அவங்களுக்கு அவருக்கு நெற்றியில் புஷ்பம் வந்து வெளியே அனுப்புகிறாங்க. இப்போ ராஜாவாக தான் இருக்கணும், ஆசாரியனாக தான் இருக்கணும். அப்போ ராஜாவும் ஆசாரியமாக இருந்தது மக்களுக்கு புதிய பாட்டில் தான் ஒரு பிரயத்னத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியருமாக இருந்தாங்க. ராஜாதி ராஜா நம்முடைய மகா பிரதான ஆசாரியர். சும்மா சாதாரணமான ஆசாரியர் இல்லை, பிரதான ஆசாரியர் இல்லை, மகா பிரதான ஆசாரியர். இதுக்கு நம்ம யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும். சரி, நம்ம இதை மனசில் வச்சுக்கிறோம். நம்ம ராஜாக்கள், ஆசாரியர்கள். சரி, நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜா யார்கிட்ட வாங்கிக்கணுமா? ஆசாரியர்கிட்ட வாங்கிக்கணும். பாருங்க, 2 வருஷம் 20
அவன் லேவியராகிய ஆசாரியத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். பாருங்க, இந்த இஸ்ரவேலில ராஜாவாக வருகிறவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேத புஸ்தகத்தை ஒரு பிறகு ராஜாக்கள் ஆசாரியர்களிடமிருந்து வாங்கிக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சில வேதாகமங்கள் இருக்கு, ஒன்று ரெண்டுல சில வேதாகமங்கள் இருக்கு. அது நம்மளுடைய கைபேசியிலையும் சில வேதாகமங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், டவுன்லோடு பண்ணி வச்சிருக்கிறோம். சரியா? இப்போ அதனால நம்ம வேதாகமம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற சமயத்தில் வார்த்தைகளை கைப்பற்றி இவர்களுக்கு செய்வதனால் அப்போ நம்ம கைப்பற்றணும், அதன்படி செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா என்ன செய்வோமா, நாம் தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்கள். சரி, நம்ம வாசிக்க மட்டும் போதாது, அதை கைக்கொள்ளணும், அதன்படி செய்யணும். அப்போதான் ஆண்டவர்களுக்காக தேவனுக்கு பயந்திருக்கிற ராஜா, தேவனுக்கு பயந்திருக்கிற ராஜாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த யூத் ஃபேமிலி மீட்டிங்கில் இந்த வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், வேதத்தை எப்படி தியானிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து சில மாதங்களாக எடுத்து கொண்டு வருகிறாங்க. அதில் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அற்புதத்தில் இருக்கும். நீங்கள் வாங்கி அதை உங்களுடைய மொபைலில் வச்சு நீங்கள் சமயம் இருக்கிறப்ப தான் ஒவ்வொரு பொருளை கேட்க ஆரம்பித்தா அந்த முழுசும் கேட்டு வரும். அப்போ எப்படியெல்லாம் படிக்கணும், படித்து என்ன செய்யணும், அதை எப்படி தியானிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செஞ்சது சொல்லப்படுறது. அதனால நீங்கள் அந்த கேட்டு என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அதன்படி செய்யலைன்னா அதோட என்ன இருக்கு, என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன பிரயோஜனம் இருக்கு, ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ அதன்படி நாம செய்யறவர்களாக இருக்கணும். அப்போ அதனால வேத வசனம் நமக்கு எவ்வளவு முக்கியம், அதுதான் 391 பாடல்ல அங்கே நம்ம என்ன செய்யறோம். அடுத்து ஏசாயா 34 அதிகாரத்துல 16வது வசனம் வாசிங்க. ஏசாயா 34:16 அங்கே காட்டுமிருகங்களும் இப்போ இதை என்ன பார்க்கணும் அப்படின்னா, தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது. அப்போ அதுக்கு ஒத்த வசனங்கள் இருக்கு இல்லையா? ஒருவேளை நீங்கள் ஒத்த வாக்கிய பைபிள் வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு நீங்கள் வாசிக்கிறப்ப ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற அல்லது உங்களுக்கு உணர்த்துகிற வசனங்களை நீங்கள் அந்த வசனம் வேற எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், தேடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ தேவ வசனங்களை நம்ம தேடி வாசிக்கணும். சரி, ஒரு பொதுவாக நம்ம நார்மலாக வாசிக்கிற மாதிரியே வாசிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அது நார்மலாக ஒரு பழக்கம். நம்ம அதுதான் செய்கிறோம், ஆனால் அதை தேடி வாசிக்கணும். இப்போ அதை தான் அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. தேடி வாசிக்கணும். அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா,
அந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிச்சு பார்க்கணும். சரி, அதனால நமக்கு என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லி பார்க்குற சமயத்தில் யோவான் 5:39 வாசிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுத்தவைகளும் அவைகளே. அப்ப இந்த வசனத்தை நாம் அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஒத்துமாக்கிகளை பார்த்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இல்லையா? நம்ம நித்திய ஜீவன் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. நிச்சயமாய் தேவனோடு இருக்கக்கூடியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாங்க. நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? அப்ப ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நம்ம இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கிறோம். உடனே நம்ம ரட்சிக்கப்படுறது நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய பிள்ளையாக மாறுறோம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நித்திய ஜீவன் உடையவர்கள் என்ன செய்வாங்க? தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள். அப்ப உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க முடியல. இருக்கு அப்படின்னா நீங்க தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க ஆராய்ந்து பார்க்கல அப்படின்னா நித்திய ஜீவன் இல்லை. ஒருவேளை நம்ம நினைச்சுட்டு இருக்கலாம், எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்லி. உயிருன்னா நம்முடைய சரீரம் என்ன செய்யும்? அசையும், செயல்படும் இல்லையா? கை வச்சு கூட பார்ப்பாங்க இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. இருந்தா எல்லாம் செயல்படும், இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு நேரத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். சில சமயங்களில் சிம்பிள் அவருடைய காதலி என்ன சொல்ற காசு வாங்கிட்டு அவங்க கட்டி அவங்க கையில் சொல்லி கையில் கொடுக்கறதுக்கு விரும்பினான். அப்போ பல முறை அவன் ஏமாத்தலாம். சரி, அப்போ எப்பவும் போல எந்திரிச்சிட்டான். அவனுடைய கைகள் முடிக்கு கட்டுனது எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப அலட்டணும், எனக்கு விழுத சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல, பெண்களுக்கு தெரியும். சரி, அப்போ ரொம்ப அவனை கெஞ்சினாலோ அல்லது போராடினாலோ அல்லது எப்படி இருக்கணும்னு சொல்லி தெரியல. உடனே அவன் என்ன செஞ்சுட்டான்? சரி, ஜீவன் போனாலும் பரவாயில்ல, வந்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னுடைய தலைமுறையில தான் என்னுடைய தலையில் இருக்கு, என்னுடைய தலைமுறையை சேர்த்துக்கலாம், என்னுடைய வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே போலீஸருக்கு ஆள் இருந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்யலாம் மொழிகள்லாம் கேட்டுட்டார். அப்போ இந்த போலீஸர்கள் போய் வருகிறார்கள் அப்படின்னு அவருக்கு சொல்றார். சென்றவருக்கு உடனே அவர் என்ன சொல்றாரு? நான் எப்பொழுது போல இருந்திருப்பேன், அவனை விட்டு ஆவியானவர் போனதை அறியாதிருந்தான். அவனை விட்டு ஆவியானவர் போனதை அறியாதிருந்தான். அதனால நம்ம எப்பொழுது போல இருந்திருப்பேன். முடிஞ்சதா? போலீஸருடைய கையில கொடுக்கப்பட்டது. அதனால நாம எப்பவும் போல எனக்கு நித்தியம் இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இருக்கு அப்படின்னா செயல்படணும். அப்ப நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரி, பொதுவாக
பகலன் அப்படின்னு சொன்னோம்னா மற்ற சபையை சார்ந்தவர்களுக்கு இதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லுவாங்க, அவங்க நல்ல வேதத்தை கரெக்ட் கொடுக்கிறவங்க, அவங்க நல்லா ஆராய்ந்து பார்க்கிறவங்க, அவங்கள பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் சொல்ல கேட்கிறேன். இன்னைக்கு வீடு தெரியல, உங்களுக்கு தெரியும். இப்போ வீட்டோடு இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக தெரியல. நீங்கள் பல இடங்களுக்கு போகிறதுனால உங்களுக்கு தெரியும். நீ சொல்லுங்க இல்லை, ஏன் அப்படின்னா கூட்டம் பெரிய இருக்கு, நிறைய சபைகள் பெரிய இருக்கு, சபைகளில் மக்கள் பெருகி இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களும் கடைபிடிக்கிறவர்களும் குறைஞ்சிருக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த வருஷத்துல 54 வருஷ அனுபவம் உண்டு. எத்தனையோ சபைகள், எத்தனையோ வீட்டார்கள், எத்தனையோ காரியங்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அதை காண முடியல. எங்கே போனாலும் இந்த ஒழுங்கினங்கள் தான் காணப்படுது. அது நமக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது நமக்குள்ளேயும் நம்ம அறியாமலே உள்ள வந்து சரி. அதனால நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு விரும்புகிறேன். சரியா? பெரிய பிரசங்க நான் என்ன செய்யல, பிரசங்கம் அப்படின்னு சொல்லி விரும்பல. ஏன்னா மேய்ப்பல் ஆடுகளை அறிந்திருக்கிறான், மேய்ப்பல் ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். இப்ப உங்களை நான் அறிந்திருக்கிறதுனால நான் உங்களிடத்துல சொன்னேன், நீங்க வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிக்கிறீங்க, நான் இல்லை அப்படின்னு மறக்க மாட்டேன். ஆனா அதை தியானிக்கணும். சரி, இப்ப இந்த குணசாலிகளாக மாறின ஒரு சபை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யாரு? கிடையாது. நிறைய பார்த்துக்கலாமே. அப்போ சிலர் 7:11 செய்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நற்குணசாலிகளாய் மாற்றும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது இல்லையா? அப்போ அதை கேட்கணும், கேட்டுட்டு அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். அப்படி பிடிக்கிற சமயத்தில் அது நம்ம எப்படி மாற்றுது அப்படின்னா, எப்படி மாற்றுது? நற்குணசாலிகளாக மாற்று. நற்குணசாலிகள் ஆனார்கள். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் வேதத்தை வாசிக்கிறேன், அது வாசித்து அதை ஆராய்ந்து பார்த்தால்தான் அது நம்மை நற்குணசாலிகளாக மாற்றும். நம்முடைய குணாதிசயங்களை அது மாற்றும். சரி, அப்படி இல்லைன்னா நம்முடைய குணங்கள் மாறாதுங்க. சரி, அப்போ நம்ம குணங்கள் மாறணும் அப்படின்னா நம்ம வேதவசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய பழைய குணம் என்ன செய்யணும், மாறும். அதுக்கப்புறமும் நம்ம ஒட்டிக்கணும். சமயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னாங்க. இப்போ ஒரு மனுஷன் உள்ள இருந்த
ஆவியானவர் அவனுக்கு விசாசு அவனுக்கு போயிடுச்சு. எப்போ அப்படின்னா அவனோட ஏற்றுக்கொள்ளுடன் அவனுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஏற்படுச்சு அப்படின்னா வெறுமை ஆயிடுச்சு. அது குறுக்கு பட்டுச்சு, ஜோடிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவனுக்குள்ள ஆவியானது இல்லை. அப்போ இந்த விசுவாசம் அங்கே சொல்லிட்டு எங்கேயும் அவனுக்கு கண்ணிலிருந்து இடம் கிடைக்கல. சரி, மறுபடியும் அந்த மனுஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டிட்டு வந்தது. விஷயம் அழகாக ஜோடிக்கப்பட்டு காலியாக இருந்ததுனால அதை பார்த்துட்டு போய் இன்னும் 7 விசுவாசிகளை ஒருத்தர மணி நடத்தி விட்டுருவார். அதில் 7 கூட்டிகிட்டு வந்து சுத்தமாக பண்ண ஆமாம். இப்போ நம்மளே அப்படித்தான். நான் ஏற்றுக்கொண்ட அதுக்கப்புறம் வேறு வசனம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆவியானவர் எனக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா செல்ஃபிட்டு போனது தான். ஆனால் அவர் நினைச்சிருந்தாங்க எப்பொழுதும் போல இருந்திருப்பேன் இல்லை. அப்போ நம்ம தேவனுடைய வசனம் இல்லையா, ஆவியானவர் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயம் காலியாக. இப்போ காலியாக இருந்துட்டு அவன் மறுபடியும் தேவை வரலாம். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க முடியும். எந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்களோ அந்த பாவத்துக்கு தான் மறுபடியும் அவங்க அடிமையாகிறாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க, ஒரு மனுஷன் குடியிலிருந்து விடுதலை பெற்றான் அப்படின்னு சொன்னா அவர் கொஞ்ச நாளையில மறுபடியும் அந்த குடிக்கு என்ன செய்யறோம், அடிமையாகிறார். அது நம்ம அனைத்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா மறுபடியும் அது அவனை பார்க்க முடியாது. இன்னும் பயங்கர குடிகாரங்க மாறிட்டார். அவர் அவன் ஒண்ணுமே பண்ண முடிகிறது இல்லை. ஏன் அப்படின்னா 7 உள்ள வந்து அது போல நம்ம இருதயம் காலியா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம இருதயத்துல ஆண்டவர் பேசலைன்னா நமக்குள்ள ஆவியானவர் இல்லை. பசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? அவர் வாக்குத்தத்தமுள்ள பசுத்த ஆவியானவர். அப்ப என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறப்ப சிசுல சொன்னாங்க, நான் போய் ஒரு தேற்றவாளரை உங்களுக்கு அனுப்புவேன். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குத்தத்தம். அப்ப அந்த தேற்றவாளன் என்ன செய்வார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உங்களுக்கு அறிவித்து உணர்த்துவார். அப்ப பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார், நியாயத்தீர்ப்பு குறித்து உணர்த்துவார். அப்ப நமக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த உணர்வு நமக்குள்ள வரும். சரி, இப்ப எனக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு எந்த ஒரு உணர்வும் எனக்கு இருக்காது. அப்ப பாவத்தை குறித்து உணர்வு இருக்கிறதா அல்லது ஆண்டவர் நமக்குள்ள கண்டிப்பா பேசுறாங்களா? சுற்றாமையர்கள் எனக்குள்ள இருக்கிறார். அந்த உணர்வும் கண்டிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னா இல்லை, நம்முடைய இதயம் காலியா இருக்கு. எப்ப வேணாலும் பலானும் உள்ள வந்து என்ன செஞ்சிடலாம், உட்காரலாம். அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. வேத வசனத்தை நம்ம வேத வசனம் நம்முடைய இதயத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி வாழ்க்கையின் இருதயத்துல வைத்து வைத்தேன். அப்ப இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்கே ஆவியானவர்களால அங்கே சத்திய ஆவியாகி கேட்கிறவுடன் இன்னொன்று என்ன அப்படின்னா
தேவனுடைய வசனம் இருக்கு. இப்போ வசனம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாரும் நமக்குள்ள என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை பாதிக்கிறது பாதுகாக்கிறாங்க. அப்படியே சுத்தமாகவே நம்ம வாழ முடியாது. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகிறோம். தவறாக ஒருவரும் இல்லாதான் பாவம் செய்யாத ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் செய்த தவறுகளை உணர்ந்தது யாரு? தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இப்போ உணர்ந்த உடனே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சொல்றாங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எனக்கு போயிடுவான். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, உணர்த்தல அப்படின்னா மறைச்சிடணும். அதுக்கு தாழ்மையாக ஒரு நல்ல மாதிரியா இருக்கிறத பார்க்கிறோம். அந்த தாழ்மையை பற்றி ஆண்டு சொல்லுகிறது என்னை இறுதிக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. பச்சைவனுடைய விஷயங்களை தவிர வேற எதுலையும் ஆண்டவரவனை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப பச்சைவனத்துல அவர் தவறு செஞ்சத என்ன செஞ்சுட்டான்? மறைச்சு வச்சுட்டான். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆண்டவருடைய வசனம் என்ன அப்படின்னா, யுத்த காலத்துல ராஜா யுத்த காலத்துல தான் இருக்கணும். யுத்த காலத்துல தான் இருக்கணும். அவர் வயசானப்ப கூட சொல்றாங்க, அவரை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு சுற்றி அவருடைய கோஷங்களை பாதுகாத்துக்கிட்டு நீங்க இங்கே இரும், நாங்க யுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் சொல்றாங்க வேண்டாம், அவங்க ஏன்னா ராஜாவை பார்த்து எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு வீட்டிலே இருக்கும் அப்படின்னு வச்சாங்க. ஆனா இவர் நல்லா இருக்கிற காலத்துல வீட்டில் இருந்தாரு. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதனால அவர் போய் என்ன செஞ்சாரு? உலாவினாரு. உலாவ சமயத்துல தான் அவர் பாவத்துக்குள்ள விழுந்து போனாங்க. அதை அப்படியே மனத்தில் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு போய் அதை விட இன்னும் மேலும் பாவம் செஞ்சாங்க. என்ன பாவம் செஞ்சாங்க? கொலைகாரனாக மாறினாங்க. உரியாவ கொலை செஞ்சாங்க. அப்ப கூட உணர்வடையல. ஏன்? அந்த பாவத்தின் மோகம், இச்சை. அதனால அப்படியும் உணர்வடையல. நாம் தான் உணர்ந்த சமயம் தான் உணர்வடைந்து 51வது சங்கீதத்தை எழுதுனாங்க. அப்ப நம்ம உணர்ந்தது யாரு அப்படின்னா தேவனுடைய வசனம் தான். நம்மளை உணர்ந்தது தேவனுடைய வசனம் இல்லையா? அது எப்படி உணர்த்துனா ஆவியானவர் மூலமாக அது நம்மளை உணர்த்துகிறது. அதனாலதான் இந்த வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. 119வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய வசனத்துக்கு தான் முக்கியத்துவம். நம்முடைய பிரமாணங்கள், நம்முடைய கற்பனைகள், அப்ப அதை பற்றி தான் என்ன செஞ்சிருக்கோம், எழுதியிருக்கோம். அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. சரி, அதனால நம்முடைய ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோமர் 15 வாசிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்ப தேவனுடைய வசனத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது? என்ன கிடைக்கிறது? பொறுமை, அப்புறம் ஆறுதல், அப்புறம் நம்பிக்கை. சரி, அப்ப தேவனுடைய வசனத்தினால நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். பொறுமையை பற்றி நிருபத்தில் யார் அதிகம் எழுதியிருக்க தெரியுமா? நிருபம் யாக்கோபு.
சரியா? யாக்கோபு பொறுமை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதில் தான் யோபின் பொறுமையை அறிந்திருக்கிறீங்களே அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா அதை நீங்கள் வாசித்திருக்கிறீங்க, அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பொறுமை எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ தேவனுடைய வசனத்தினால்தான் நமக்கு அது கிடைக்குது, சும்மா கிடையாது இல்லையா? அப்ப இந்த பொறுமையாக நாம் மாறணும் அப்படின்னு சொல்லணும்னா தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். நற்குணசாலிகளாக மாறணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு ஆறுதல் வேணும் இல்லையா? ஆறுதல் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா தேவனுடைய வசனம் தான் நம்மளை ஆறுதல் கொடுக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை விசாரிக்கிறவர்களுடைய உங்களுடைய கவலையெல்லாம் என் மேல வச்சிருங்க. அவர் சகலவிதமான ஆறுதலில் தேவன். அப்ப பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறப்ப ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஏசாயா விருப்பத்தில் நம்ம வாசிக்கிற சமயத்துல இன்னும் நிறைய நம்பிக்கையான வாழ்த்துக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? 40:10 வாசிங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் 41:10 வாசிங்க. நீ பயப்படாதே, ம். நான் உனக்கு இருக்கிறேன். ம். திரியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆ. என் நீதியின் வலதுகரத்துடன் உன்னை தாங்குவேன். எவ்வளவு ஆறுதலான வசனம். பயப்படாதே, உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், என்னை நீதி கரத்தினால் உன்னை தாங்குவேன். அது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. முதிர்வைகளும் அவங்க தேவையான ஏற்றுவேன், சொல்லுவேன், தப்புவேன், இப்படி நிறைய இன்னும் அதே மாதிரி பைபிளில் நீங்கள் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா ஆறுதலின் வசனங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ வசனம், தேவனுடைய வசனம் நம்மளை ஆறுதல் கொடுக்கும், நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். சரி, அப்போ அதனால இவ்வளவு இருக்கு, இன்னமும் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், கைக்கொள்ளணும். இப்போ நம்ம வாக்குமான்களாக இருக்கும். அதனால அங்கே நம் ராஜாக்களும் ஆசாரியங்களுமாக மாற்றியிருக்கிறதுனால நம்ம கையில் தேவனுடைய வசனம் அவங்க குறிப்பிட்டாங்க. அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை 1:3 வாசிக்கிறோம். காலம் சமயமாக இருக்கு இல்லையா? காலம் சமயமாக இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் யுத்தம் உலக யுத்தமாக மாறுமோ, உள்ளது உலகம் போல மாறுமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் 15 நாள் சமாதானம் இல்லை, 10 நாள் சமாதான உடன்படிக்கை அப்படின்னாங்க. அப்புறம் இஸ்ரேல் லெபனானும் என்ன செய்யுது? அது எங்களுக்கு சமாதானம் கிடையாது, எங்களுக்கு லெபனானுக்கோ அது ஒத்து வராது அப்படிங்கிற இஸ்ரேல். அதுக்கப்புறம் அமெரிக்கா அதை சொல்லி என்ன செய்யறாங்க? லெபனானும் இஸ்ரேலும் லெபனானோட குண்டு போடுறதை நிறுத்தினாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த தீவை டெவலப் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு கேஸ், பெட்ரோல் எல்லாம் வருகிறது, எப்போ மூடுவாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் தெரியாது. அதனால அந்த சமாதானம் ஆகலை, அது உடன்படிக்கை மீறினது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் 3வது உலக போர் தான். ஏன் அப்படின்னா ஈராக்குக்கு சீனா, ரஷ்யா ஆதரவு இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு இருக்கு. ஆனால் தேச நாடுகள் ஒத்து வரல. அது ஒத்து வந்திருக்கிறது அப்படின்னா இது 3வது உலக போர் தான். அப்போ அறிவு ரொம்ப சீக்கிரமாக இருக்கு. அன்றைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது.
காலம் சமீபமாக இருக்கு. அதனால காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாம். அதனால நீங்களும் நானும் ஜெபம் பண்ணிடுவோம். ஆனால் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப தடையாக இருக்கு. ஏன்னா படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்போ வாசிக்க முடியாது. வாசம் நம்மளுக்கு ஒரே உண்மையாக ஒரு பீஸ்ஃபுல் சமாதானமாக ஒரு எந்த ஒரு இடையிலும் இல்லாதபடிக்கு அமைதியான நேரத்தில் வாசித்தோம் அப்படின்னாலும் அது நம்ம உள்ளத்தில் பேசும், உள்ளத்தில் தங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் வாசிக்கணும், ஆனால் அது ஒன்றுமே நம்ம உள்ளத்தில் ஏறாது. உங்கள் அனுபவத்தில் இருக்கும் இல்லை. இப்போ அதுதான் அந்த மீட்டிங்கில் நீங்கள் எப்போ வேதத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் போட்டு கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கலாம். அதனால் நம்ம எப்போ வாசிக்கணும் அப்படின்னா ஒரு அமைதியான கலையில தான் வாசிக்கணும். எப்படி ஜெபிக்கிறதுக்கு அமைதியான இடத்தை தேடணும், இப்போ அதே போல் அதுதான் இதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் வாசிக்கணும் ஏறாது. அதனால் வேதத்தை வாசிப்போம், கடைப்பிடிப்போம், காலம் சமீபமாக இருக்கும், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறவங்களாகவே இந்த அருமையான வேலையில் நாங்கள் கொடுக்கிறோம்.